அவங்க டெத் டு இஸ்ரேல் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் ஈரான் ஒரு முக்கியமான நாடு. அந்த பாலஸ்தீனில் வந்து அடக்குமுறையை இஸ்ரேல் கையாளுகிறதுன்றதுனால பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறதுல முக்கியமாக நிறைய ஃபண்ட் பண்ணுறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன் அப்படிங்கிறது வந்து ஒரே நாடு. யார்? ஈரானை பொறுத்த வரைக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட் சொல்யூஷன். அதே மேற்கு உலக நாடுகளில் வந்து பாலஸ்தீனை வந்து ரெண்டாக பார்க்குறதுக்கு சில நாடு இருக்குது. இஸ்ரேல் மட்டுமே நாடு, பாலஸ்தீன் இல்லாத. அதாவது இப்போ நீங்கள் வந்து செத்தியரி போட்டிங்கன்னா 2 நாடு சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு சில நாடுகளும், இஸ்ரேலை வந்து ஆக்குப்பயர் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்டும், பாலஸ்தீன் ஆக்குப்பயர் ஸ்டேட்டு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அதாவது பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்கனாலும் அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் அவங்க வந்து பயங்கரவாத செயலில் ஈடுபடுறாங்க. அவங்க அது இல்லைன்னு நான் சொல்லலை. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கும் நாடு வேணும், பாலஸ்தீனுக்கும் ஒரு நாடு வேணும். இந்தியாவுடைய அந்த ஸ்டாண்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீனை வந்து இஸ்ரேல் ஆக்கிரமித்து இருக்கிறதுன்றத அவங்களுடைய எண்ணம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹமாஸை வந்து ஒரு பயங்கரவாத இயக்கமாக பார்க்கல. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா ஹமாஸை வந்து ஒரு கிளர்ச்சியாளர்கள் என்ன வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அது ஒத்துக்க முடியாது. நம்மளோட பாரத பிரதமரோட வார்த்தையில் சொல்லணும்னா தேர் இஸ் நோ குட் டெரரிசம் பேட் டெரரிசம்.